மட்டக்களப்பு மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இலங்கை இளைஞர் கழக சம்மேளனத்தின் 19வது தேசிய சம்மேளனத்தை அமைக்கும் தேசிய இளைஞர் மாநாடு மற்றும் சர்வதேச இளைஞர் தினம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட மக்களை தெளிவூட்டும் நடைபவனி இன்று ஞாயிற்றுக்கிழமை 10/8/2025 இடம்பெற்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் திருமதி நிசாந்தி அருள்மொழி தலைமையில் நடைபெற்ற இவ்விழிப்புணர்வு நடைபவனியில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இப்பேரணி மட்டக்களப்பு பாடிமீன் வீதியிலிருந்து ஆரம்பமாகி அரசடி சந்தியை அடைந்து அங்கிருந்து காந்தி பூங்கா வளாகத்தை சென்றடைந்தது. நடைபெறும் சர்வதேச இளைஞர் தினம் மற்றும் இளைஞர் மாநாட்டினை விழிப்புணர்வு செய்யும் நோக்கமே ஆகும். இந்த யூத் வாக்கானது மிகவும் பாரிய அளவில் வெற்றிகரமாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற மட்டக்களப்பு மாவட்டத்தின் அனுசரணையில் மாவட்ட இளைஞர் யுவதிகள் அனைவரையும் கொண்டு நடத்தப்பட்டது என்பதை பெருமிதமாக தேசிய ரீதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இளைஞர் மாநாடு மற்றும் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு இந்த நடைபயணியானது இன்று நடைபெற்றது. இந்த நடைபயணியானது பயணியர் வீதியிலிருந்து மட்டக்களப்பு பயணியர் வீதியிலிருந்து காந்தி பூங்கா வரையும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாங்கள் வந்து தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் மட்டக்களப்பு மாவட்ட சம்மேளனத்தில் எதிர்வரும் காலங்களில் அதிகளவான செயற்திட்டங்களையும் அதிகளவான முன்னோக்க செயற்பாடுகளையும் செய்வதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வகையில் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தினால் எதிர்வரும் காலங்களில் நிறைய செயற்திட்டங்களை எங்களுக்கு செய்ய ஒரு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற சர்வதேச இளைஞர் தினத்திலே இடம்பெறுகின்ற தேசிய இளைஞர் மகாநாட்டினை முன்னிட்டு சர்வதேச இளைஞர் தினம் மற்றும் தேசிய மகாநாடு சம்பந்தமான விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற இளைஞர் நடைபவனியானது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் ஏற்பாட்டிலே இடம்பெற்ற இந்த நடைபவனியானது
அரசு அடி பயணியர் வீதியிலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு காந்தி பூங்காவினை நிறைவடைந்திருக்கின்றது. இந்த வேலை திட்டத்திலே மாவட்ட இளைஞர் கழக சம்மேளன உறுப்பினர்கள், பிரதேச இளைஞர் கழக சம்மேளன உறுப்பினர்கள், இளைஞர் கழக உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள் என 250க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு இந்த கனெக்ட் வேலை திட்டத்தின் வெற்றியினை இன்று பறைசாற்றி இருக்கின்றனர். கனெக்ட் 2025 என்ற வேலை திட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியிலே இளைஞர் கழக புனரமைப்பு வேலை திட்டங்கள் இடம்பெற்று அந்த புனரமைப்பு வேலை திட்டங்கள் பூர்த்தி அடைந்த நிலையிலே பிரதேச இளைஞர் மகாநாடுகள் நடத்தப்பட்டு பிரதேச இளைஞர் மகாநாடுகளூடாக தெரிவு செய்யப்பட்ட நிறைவேற்று உத்தியோகத்தர்களை கொண்டு மாவட்ட இளைஞர் மகாநாடு நடத்தப்பட்டு மாவட்ட இளைஞர் மகாநாடுகளிலே தெரிவு செய்யப்பட்டவர்களுக்குரிய தேசிய இளைஞர் கழக சம்மேளனத்தின் நிர்வாகிகளை தெரிவு செய்கின்ற தேசிய இளைஞர் மகாநாடானது எதிர்வரும் 12ஆம் தேதி சிவதாச ஸ்டேடியத்திலே இடம்பெற இருக்கின்றது. அவ்வாறு இடம்பெற இருக்கின்ற அந்த வேலை திட்டத்தின் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டுவதற்காகவும் கனெக்ட் வேலை திட்டத்தின் ஊடாக இளைஞர் கழகத்திலே இளைஞர்கள் இணைந்து கொள்வதன் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற வரப்பிரசாதங்கள் தொடர்பாகவும் இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவூட்டும் முகமாக இந்த விழிப்புணர்வு வேலை திட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பிட்ட ஒரு சில இளைஞர்கள் மாத்திரம் இளைஞர் கழக செயற்பாடுகளிலே இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனூடாக கிடைக்கின்ற வரப்பிரசாதங்களையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் பெருமளவான இளைஞர்கள் வெளியிலே இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த கனெக்ட் என்ற வேலை திட்டத்தினூடாக இளைஞர் கழகங்களிலே இணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இளைஞர்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை, அதனுடைய கடமை, பொறுப்புகளை தேசிய இளைஞர் சேவை மன்றத்துக்கு இருக்கின்றது. அந்த வேலை திட்டத்தினை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்காகவும் அந்த வெற்றிகரமாக செய்து முடித்த வேலை திட்டத்தினை இளைஞர்களுக்கு மக்களுக்கும் பறைசாற்றுவதற்காக இந்த யுத் போக் மாபெரும் வேலை திட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வேலை திட்டமானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இல்லை, தேசிய ரீதியாக சகல மாவட்டங்களில் இடம்பெற்ற நிலையிலே இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே இறுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது மாவட்ட உத்தியோகத்தர்கள், அதே போன்று மாவட்ட சம்மேளன உறுப்பினர்கள், பிரதேச சம்மேளன உறுப்பினர்கள், இளைஞர் கழக உறுப்பினர்கள், எமது மாவட்ட உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையிலே மாவட்ட செயலாளர் என்ற வகையிலே அவர்களுக்கு நான் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.